ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம். நாளை பிப்ரவரி 13 சர்வ ஏகாதசி. இத்தனை பேருக்கு இந்த பிப்ரவரி 13 நாளை வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளோட தனி சிறப்பு என்னன்னு தெரிந்திருக்கும். அது உங்களுக்கு தெரிந்தா கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த ஒரு நாளானது வைகுண்ட வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம ஏற்றுகின்ற தீபங்களோ, நம்ம செய்கின்ற வழிபாடுகளோ, நம்ம சொல்கின்ற மந்திரங்களோ அது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்முடைய புண்ணிய சக்தி 10 மடங்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம அசைவங்கள், கெட்ட விஷயங்கள் எதுவும் நம்ம செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா பெருமாளுக்குரிய ஒரு நாள். இந்த பெருமாளுக்குரிய ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான அசம்பாவிதமான செயல்களையும் நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். கிரகங்கள்ல ராகு கேதுவின் கடந்த கால காயங்கள் அனைத்தும் வெளியே வரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ராகு கேதுவால் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் எவ்வளவோ துரோகங்களும் எவ்வளவோ அவமானங்களையும் நம்ம சந்தித்திருப்போம். அது அனைத்திற்கும் ஒரு முடிவுக்கானது வர வேண்டும் அப்படின்னா நீங்க பெருமாளை வழிபட வேண்டும். அதுவும் இந்த ஒரு நாள்ல நீங்க பெருமாளை வழிபட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க. நிச்சயமாக ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நான் சொல்வது, நினைப்பது, அது மட்டும் இல்லாமல் செய்வது அனைத்தும் பிரபஞ்சத்தால் கேட்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இனிமே இந்த ஒரு நாளை நம்ம சொல்றதாக இருக்கட்டும், நினைக்கிறது, நம்மளுடைய என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அனைத்துமே பிரபஞ்சத்தால கேட்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு நாள்ல ஒரு தீபம் ஏற்றினா கூட அது ஒரு சாதாரண தீபமாக இருக்காது. வைகுண்டத்திற்கு நேரடியாக ஏற்றக்கூடிய ஒரு பிரார்த்தனை தீபமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்ம ஏற்றுகின்ற ஒரு தீபம் அதிசக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த துரோகங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி நான் கூறுகின்ற இந்த துரோகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சில பேரின் துரோகங்கள் உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒரு துரோகத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாது. முக்கியமா அந்த ஒரு துரோகங்கள் நீங்க காதலித்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் ஏற்படுத்திய ஒரு துரோகமாக இருக்கலாம். நீங்க நம்பிய ஒருவர், அதுவும் உங்களுடைய வேலை விஷயத்திலேயோ இல்லைன்னா உங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு நபரும் அவர் உங்களை விட்டு, அதுவும் உங்களை நம்பிக்கை துரோகத்துக்கு எடுத்து விட்டு சென்றிருப்பால் இதை உங்களால மறக்க முடியாம இன்னும் அந்த காயம் வந்து உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க நம்பியவர் ஒருவர் உங்களை விட்டு சென்றிருப்பார். உதவி செய்தவர்களே உங்களை பின்புறம் இருந்து பேசுவாங்க. நீங்க அவங்களுக்காண்டி எவ்வளவோ உதவி, பண உதவின்னு பார்க்காம உங்க குடும்பத்துல ஒரு நபர் போல அவரை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பின்னாடி போய் உங்களை பத்தி தேவையில்லாம தவறா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேரையும் அவர்கள் கெடுக்க செய்வார்கள். அப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும், இன்னைக்கு நாள் வரைக்கும், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனை பற்றி நீங்க நினைத்து பார்த்து கொண்டிருப்பீங்க. குடும்பத்துல சொல்ல முடியாத ஏமாற்றங்கள், கணவன் மனைவிக்குள் தீராத சண்டை சச்சரவுகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்திருக்கும். உறவினர்கள் சொன்ன ஒரு பொய் குற்றச்சாட்டுகள், உங்கள் மீது வைத்த ஒரு பொய் குற்றச்சாட்டானது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை மிகவும் ஒரு கேவலமான ஒரு நபராக பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த பொய் குற்றச்சாட்டுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு பின்னணியுமே இருக்காது. இருந்தாலும் உங்களை அதுல தேவையில்லாம சேர்த்து வைத்து பேசுவாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இதனால உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததா காதல், நம்பிக்கை, நட்பு எல்லாத்திலும் ஏற்பட்ட வழிகள், அதுவும் நீங்க முழுமையாக நம்பினது, எனக்கு உலகம் அப்படின்னு நினைத்தது, இந்த காதலிக்கிறவங்களையோ நம்பிக்கை வைத்தவங்களையோ உங்களுடைய நட்பு, இந்த மூவரையும் தான் உங்களுடைய உலகமாக நீங்க நம்பியிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களே உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்களை உங்களுக்கு துரோகமாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதனால அவ்வளவு வழிகளானது உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். அதை உங்களால வெளியே சொல்ல முடியாது. இதனால நீங்க இன்னை வரைக்கும் அழுது கொண்டு, மனசளவுல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டுதான் இருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத வேலைகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனத்திற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா நீங்க என்னைக்காவது நினைத்திருக்கீங்களா இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன? எதற்கு நம்மளோட வாழ்க்கையில மட்டும் இதெல்லாம் நடக்கு அப்படின்னு நீங்க ஒரு நாளாவது நினைத்திருக்கீங்களா? இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் கிரகநிலை மாற்றத்தினால் ராகு கேது உங்களுடைய இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும், இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மாற்றங்களை பெருமாள் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றி வைப்பார். அது மட்டும் இல்லாம ராகு கேதுவினால் இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா நாளை ஏற்ற போகின்ற இந்த வைகுண்ட தீபம் இந்த கரும வினையை நெருப்பாக எரித்துவிடும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். முதல்ல நான் கூறுகின்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசியம்,
வைகுண்ட தீபம் அப்படிங்கிறது வெறும் விளக்கு மட்டும் அல்ல, அது நம்முடைய உயிரையும் இருளையும் அழிக்கக்கூடிய ஒரு ஒளியாக மாறும். அது எரியக்கூடிய ஒவ்வொரு ஒளி சுடரும் நம்முடைய வாழ்க்கையில எரிகின்ற நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்குமாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே நீக்குமாம். இந்த ஒரு தீபத்துல நம்முடைய துரோகத்திற்கான வழிகள், குடும்ப காயங்கள், பண நெருக்கடி, ராகு கேதுவினால் ஏற்பட்ட வினைகள், கண்ணேற்றம், கெட்ட ஆற்றல் அனைத்துமே கரைந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றும் போது நம்முடைய வீட்டுல விஷ்ணு சக்தியானது சுழல தொடங்கும். அப்படி சுழலும் பொழுது நம்முடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட பீடைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில உருவாகும். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க நாளைய நாளில் எப்படியாவது ஏற்றி விடுங்கள். இதை நீங்க ஏற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு தீபத்தை நீங்க காலையில ஏற்ற வேண்டும். எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னா காலையில நாளை பிப்ரவரி 13 காலையில 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள். இது பிரபஞ்ச வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு நேரம்னு அழைக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது பெருமாளை நீங்க மனதார நினைத்துக் கொள்ளணும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. முடிந்த அளவுக்கு எழுந்து உங்களுடைய மூஞ்சையாவது கழுவி கொள்ளுங்கள், கழுவி பல் துலக்கிக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் இந்த ஒரு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டோட வாசல்ல ஏற்றினாலும் சரி, உங்களுடைய வீட்டோட பூஜை அறையில ஏற்றினாலும் சரி, இல்லைன்னா கிழக்கு நோக்கி நீங்க ஏற்றினாலும் சரி, இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க கிழக்கு நோக்கியே ஏற்றலாம். ஏன் அப்படின்னா கிழக்கு திசையானது விஷ்ணுவோட ஒரு திசையாக கருதப்படும். இந்த திசையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது நேரடியாக வைகுண்ட வாசல் கதவுகளை முழுமையாக தொட்டுவிடும். இதனால நம்முடைய வீட்டில் இந்த வைகுண்ட தீபத்தை ஏற்றுவதனால் அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வீட்டில் நடக்கும். விஷ்ணு பகவான் நம்முடைய வீட்டை தேடி வந்து விடுவார். அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு தீபத்தை எந்த எண்ணெயில ஏற்றலாம் அப்படின்னா நெய் எண்ணெயில ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயில நீங்க ஏற்றலாம். இந்த 2 எண்ணெய்களில் ஏதாவது ஒன்றில் ஏற்றலாம். ஆனா நீங்க நெய் தீபத்தில் ஏத்துனீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு இது வேகமாகவே கொண்டு செல்லப்படும். எனவே நீங்க நெய் தீபத்திலே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. நெய் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படின்னு கூறுபவங்க நல்லெண்ணெயில ஏத்துங்க. இதனாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்க வீட்டுல எது இருக்கோ அதனை வைத்து நீங்க ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த தீபத்துல வெண்ணிலவு சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அனைவருக்கும் இருக்கும். ஆமாங்க, இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த வெண்ணிலவை சேர்க்க வேண்டும். சிறிய அளவுக்கு வெண்ணிலவு துண்டை இந்த ஒரு தீபத்துல நீங்க போட்டு விடுங்கள். போட்டு விட்டீங்க அப்படின்னா அது நம்முடைய மனக்காயங்களை தீர்த்து சாமர்த்தியத்தை நம்முடைய மனதிற்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை நமக்குள்ள கொண்டு வரும். அவ்வளவு சக்தியானது நம்ம தீபத்திற்குள் போடக்கூடிய இந்த வெண்ணிலவில் அவ்வளவு சக்தியானது இருக்கு. எனவே இந்த ஒரு செயலை நீங்க மறக்காம நாளை காலையில விளக்கேற்றும் பொழுது எப்படியாவது நீங்க செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அடுத்து இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். தட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு மேல இந்த ஒரு தீபத்தை வைத்து ஏற்றணும். அந்த தீபத்திற்கு அருகில் வைக்க வேண்டிய பொருட்கள் ஒரே ஒரு துளசி இலை, ஒரே ஒரு வெள்ளை நிறப்பூ, ஒரே ஒரு சிறிய தாமரை படம், அடுத்ததாக ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர். இது அனைத்தும் வைத்துக் கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். எனவே இது அனைத்தையும் ஒரே தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். தீபம், அதற்கப்புறமா ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு தண்ணீர், சிறிதளவுக்கு தாமரை உருவகப்படம், ஒரு வெள்ளை நிறப்பூ, ஒரே ஒரு துளசி இலைகள், இது அனைத்தையும் வைத்து ஒரே தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பித்தளை தட்டோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இது அனைத்தையும் வைத்துக்கொண்டு தீபத்தை நடுவுல வைத்து ஏற்றுங்கள். இப்படி மட்டும் நீங்க ஏத்துங்க. துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கையிலேயே கிடைக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா தீபத்தை ஏற்றி மெதுவாக நீங்க சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய, எனது கடந்த கால காயங்களை நீக்கி எனது வாழ்வில் ஒளி தர வேண்டும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கூறுங்க. இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாளைக்கு நீங்க சொல்ல வேண்டிய அதிக சக்தி வாய்ந்த வைகுண்ட மந்திரம். இந்த ஒரு வைகுண்ட மந்திரமானது ஓம் ஸ்ரீம் நாராயணாய தீப ஒளியே, என் கர்மத்தை எரிக்கவும், என் பாதையை திறக்கவும், என் மனதை பாதுகாக்கவும் அப்படின்னு கூடிய இந்த ஒரு வைகுண்ட தீப மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்து நடக்கும். இதனை கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு 11 முறைகள் நீங்க கூறுங்க. அதுவும் தீபத்தை பார்த்து கொண்டு 11 முறைகள் கூறுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில கடந்த 7 ஆண்டுகளாக இருந்த காயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். ராகு கேதுவோட வினைகள் அனைத்தும் குறைய தொடங்கும். துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விடுவார்கள். அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு தீபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். பணநிலையானது உங்களுக்கு மேம்பட தொடங்கும். வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு, தம்பதிகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இனிமே இந்த ஒரு தீபத்தை நாளை காலையில நீங்க இருவரும் சேர்ந்து ஏற்றுங்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். திருமண வரனானது கிடைக்கல, திருமணம் ஆகாமல் ஆண்களோ பெண்களோ நீண்ட வயதாகியும் அவங்களால திருமணமானது நடக்க மாட்டேங்கி, ஏதாவது ஜாதக பொருத்தம் சரியில்லை, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி குத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்கள யாருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கார்களோ
அவர்களை இந்த ஒரு தீபத்தை நாளை காலையில் எழுந்து ஏற்ற சொல்லுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். மன அமைதியை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிய வேலைகள் அனைத்தும் முடிவடையும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நாளைய நாளில் நிறைவேறும். எனவே நாளை நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். நாளைக்கு இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்க செய்யுங்கள். உங்களின் வாழ்க்கையில் இதுவரை எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த இருளை எரித்து ஒளியாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு காலை நேரமாக இந்த சர்வ ஏகாதசி நாள்ல இந்த வைகுண்ட தீபமானது அவ்வளவு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த சர்வ ஏகாதசியோட காலையை நாளையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். பெருமாளுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளி, அமைதி, செழிப்பு, வளர்ச்சி இவற்றை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வர வைக்கும். இனிமே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் எப்படியாவது செய்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.